இப்போ வந்து நீங்க வாங்குனதுக்கு பிறகு நீங்க ஏதாவது சந்தேகம் வந்தா அந்த ஒரு டிரான்சாக்ஷனை நீங்க வந்து நிறுத்த முடியும். ஓகே ஓகே, ஏன்னா செட்டில்மெண்ட் வந்து 2 நாள் தான் போகும். அவேர்னஸ் இந்த லெவல்லையும் அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பொதுமக்களுக்கு. என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க, அது பண்ண பிறகு அது வந்து ஃப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷன் இருக்குன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, எந்த பேங்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, கார்டுனா ஐசிஐசி பேங்க் கார்டுனா ஐசிஐசி கார்டு இருக்கும், அந்த கார்டு இஷ்யூ பண்ண பேங்கோட கால் சென்டர் கால் பண்ணி இல்லாட்டி அந்த பிரான்ச்சுக்கு போய் நீங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்ணீங்களோ அதோட டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஒரு 24 hours இல்ல இமீடியட்டா பண்றது நல்லது. ஓகே, இது நான் சொல்றது ஒரு சாதாரண சின்ன பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன். சரி. ஃப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷன் சினாரியோலையும் பாத்தீங்கன்னா லிமிட் இல்லாமலாம் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து மக்கள்லாம் பாத்தீங்கன்னா லட்சம் ரூபாய், கோடி ரூபாய், மல்டிபிள் கோடி ரூபாய் விட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கூட பேங்க்குக்கு போய் இந்த மாதிரி நம்பருக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், இது வந்து ஃப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். சைபர் கிரைமுக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லலாம். சைபர் கிரைம் ஆன்லைன் நம்பர் ஒன்று இருக்கும், 4 digit நம்பர். அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கூட இமீடியட்டாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். அதெல்லாம் மேண்டேட்டரி, இமீடியட்டாக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, இமீடியட்டாக ஆக்ஷன் எடுப்பாங்க. எவ்வளவு சீக்கிரமாக நம்ம வந்து தகவலை வந்து பகிர்ந்துக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பணம் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொல்லும் போது இன்னொரு கேள்வியும் வருது சார். இப்போ பணத்தை நான் மாற்றி அனுப்பிச்சிடுறேன், இப்போ உங்களுக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை அந்த கேமராமேனுக்கு அனுப்பிச்சிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை எப்படி நம்ம வந்து மீட் எடுக்கிறது? எல்லா டிரான்சாக்ஷனும் யூடிஆர்னு ஒரு இது வரும், ரெஸ்பான்ஸ் வரும், கன்ஃபர்மேஷன் வரும். அந்த யூடிஆரை வச்சு நீங்க எந்த பேங்க்ல இருந்து அனுப்பியிருக்கீங்களோ, ஒரு ஏ பேங்க்ல இருந்து நீங்க அனுப்புறீங்க பி பேங்க்னா அந்த ஏ பேங்க்ல இருந்து தான் டெபிட் பண்ணியிருப்பாங்க. பணம் வந்து கம்மியாகுவாங்க. அந்த பேங்க்ல போய் நீங்க இந்த யூடிஆர் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க எந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கிற இது வந்து நடந்துடும். ஓகே, அதை வச்சுட்டு நீங்க வந்து அந்த இன்னொரு பேங்க்கை அணுகி அவங்களை ரிவர்ஸ் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஆனால் இதையும் உடனே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே பண்ணிடணும். ஏன்னா அந்த இன்னொரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்ல இருந்து அவங்க பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, ஏன்னா நீங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அதனால ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஓகே, நீங்க வந்து குயிக்காக அந்த வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே. அவங்க அந்த கேமராமேன் அக்கௌண்ட் அதுல இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிட்டா, அந்த அக்கௌண்ட்ல பணம் இல்லை அப்படின்னா அவர் எப்போ கொடுக்குறாரோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.